Thank you so much, sir. Thank you so much once again. Hi. Thank you so much, MD sir, MD sir and the family members. And now, may I call upon our regional training manager, Mr. Praveen Saravanan, to brief about the call. We welcome you, sir. Very good evening. So this is a very big day for us. So we've been waiting for this day. Harry Review வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நாங்க மார்க்கெட்ல இன்ட்ரோ듀ce பண்ண டைம்ல இருந்தே வந்துட்டு ஒரு ஹியூமங்கஸான ரெஸ்பான்ஸ் கஸ்டமர் சைட்ஸ்ல இருந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அப்பார்ட் ஃப்ரம் த இன்டர்நெட் வீடியோஸ் இதெல்லாம் தாண்டிட்டு கஸ்டமர் சைடுல ரொம்ப மிகப்பெரிய கியூரியாசிட்டிஸ் வந்துட்டு டெக் லோடட் கார்ஸ் ஒரு ஈவில இந்த அளவுக்கு ஒரு டெக்ஸ் வந்து வர ஆரம்பிக்குமா. ஸோ இந்தியா இஸ் ஒரு வெல் நோன் கண்ட்ரி. ஸோ இந்தியாவில் வந்துட்டு எஸ்யூவிஸ் வந்து ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்றத மார்க்கெட்டில் நம்ம எல்லாம் டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு 100 வெஹிக்கிள் சேல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதில் அவுட் ஆஃப் 150 வெஹிக்கிள்ஸ் மட்டுமே எஸ்யூவிஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. அந்த ரிமைனிங் பார்ட்ல இருக்க 50ஸ்ல தான் ஹேட்ச்பேக், செடான், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாமே அந்த ரிமைனிங் 50ல வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லணும். ஸோ அப்படி இருக்கிற டைம்ல ஹேரியரை வந்துட்டு நாங்கள் எங்களோட ஃபிளாக்ஷிப் ஈவியை வந்துட்டு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்றப்ப ஈவன் வி ஆல்சோ வந்துட்டு வி ஸ்டார்டட் டு ஒர்க் ஆன் அவர் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ கார்ல வந்துட்டு என்னென்ன டெக்ஸ் எல்லாம் வேணும், டே டு டே லைஃப்ல அவங்க யூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி டெக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஹேரியர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, so we started to work towards this very the impossible things. So இதுக்கு முன்னாடி ஒரு காரணால சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கிறுக்கு close to 5% of market share வந்து EV ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரிமைனிங்ல இருக்க ஒரு 90 ஐசி இன்ஜின் பெட்ரோல் டீசல் இருக்குது அப்படின்னா அதே சைடுல வந்துட்டு EVஸும் வந்துட்டு மார்க்கெட்ல வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சு, எஸ்பெஷலி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ வந்துட்டு EV வாங்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி வந்துட்டு பெட்ரோல் பம்ப்ஸ் அளவுக்கு வந்துட்டு சார்ஜிங் இன்ஃப்ராவும் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் எஸ்பெஷலி டாடா மோட்டார்ஸ்ல வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் எஸ்பெஷலி ஹேரி ரிவியூல நிறைய விஷயங்கள் சார்ஜிங் இன்ஃப்ராவில் வந்து நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ பிஃபோர் தட் ஐ வில் ஷோ யூ a video of this. പണ്ടൊക്കെ എൻ്റെ മുത്തശ്ശി എന്നോട് പറഞ്ഞു